ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் கடை ரவை வச்சு சூப்பராக நல்ல புசு புசுன்னு சாஃப்டான பூரி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ரவா பூரி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரேஷன் கடையில் வாங்கின ரவை வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ இதில் நம்ம உப்புமாலாம் பண்ணும்போது கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பூரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரவையில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லைங்க. நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த பெரிய ரவையிலையும் நீங்கள் வந்து பூரியை வந்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வரும் அதுவுமே. இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரவை எந்த கப்பால் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுறதை விடவே இதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா தளர்வாக தான் நீங்கள் ஊற்றி பிணையணும். இப்போ பாருங்க மாவு எவ்வளோ தளர்வாக இருக்குன்னு. இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா மாவு நல்லா கெட்டி ஆயிரும். ரவை எல்லாமே அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு நல்லா கெட்டி ஆயிரும். இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ எவ்வளோ வந்து லூஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இது கூட தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்ல மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து கெட்டியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி நம்ம உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக நம்ம மேலே கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கிறதுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேய்க்கிறத விடவே நீங்கள் இந்த ரவையில் செய்கிற பூரி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தேய்க்க வருதுன்னு. நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேல் மாவுக்கு நீங்கள் கோதுமை மாவோ இல்லை வந்து மைதா மாவோ ஏதோ ஒரு மாவு வந்து நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கட்டையில் தேய்க்காம இந்த அமுக்கி எடுக்கிறது வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த நம்ம பூரியை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பூரியை பொரிச்சு எடுத்துருங்க. இது வந்து அப்படியே நல்ல புசு புசுன்னு வருங்க. நம்ம நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுற பூரியை விடவே இது நல்ல புசுன்னு எலும்பி வரும். எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேஷன் கடை ரவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. உங்களுக்கு ரவைங்கிறனால ரொம்ப கலர் வராது, ஒயிட்டாக தான் இருக்கும். இது நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் இன்னொரு பூரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக நீங்கள் ஆயில் வந்து மேலே தெளிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு எலும்பி வரும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்திங்கன்னா நல்லா வருங்க உங்களுக்கு. எல்லா பூரியுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.